இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பேரன்போடு நாங்க வரவேற்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான பொற்கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது. தீங்குகள் அண்டாத வண்ணம் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அழகா கரங்களை பிடிச்சு அற்புதமா நடத்த போறார். தேவனுடைய பேரன்பை நிறைவாய் பெறுவதற்கு நீங்கள் பாத்திரவான்கள். நீங்கள் அல்ல, அவரே உங்களை தெரிந்து கொண்டார். இந்த காலையில இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளை படைத்த தெய்வமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள். நம்முடைய இந்திய தேசம் தன்னுடைய 79வது சுதந்திர தினத்தை இன்றைக்கு காண்கின்றது. இந்திய தேசம் முழுவதும் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியா ஒரு நாளும் ஒருபோதும் மறக்கவே முடியாத ஒரு நன்னாள், ஒரு பொன்னாள் இந்த சுதந்திர தினமாக இருக்கின்றது. இந்த நாள்ல சுதந்திர நிகழ்வுகள் ஏராளமான ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி நான் விரும்புறேன். இங்கிலாந்தில் இருந்ததான பிரிட்டிஷ் தேசத்து அதிகாரிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகளிடத்துல உரையாடுகிறார்கள். ஏன் இந்திய தேசத்தை உங்களால் முழுமையாய் கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை? ஏன் இந்திய மக்களை உங்களுடைய சர்வாதிகாரத்தின் கீழ் முழுமையாய் கொண்டு வர முடியல? இந்திய தேசத்தினுடைய ஃப்ரீடம் ஃபைட்டரா இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லீடர், அவர் ரொம்ப வயசானவர், கலண்டி போட்டுட்டு இருக்காரு, சட்டை கூட போடல. நம்முடைய பாரத தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியை பத்தி அவங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு மனுஷர், ஒரு சாதாரணமான கூட்டம். இவங்க உங்களால ஜெயிக்க முடியலையா? இவங்களை உங்களால மேற்கொள்ள முடியலையா? நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய பவர் இருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய வலிமையான வெப்பன்ஸ் இருக்கு, அதிநவீன டெக்னாலஜி கொண்டதான பெரிய பெரிய யுத்த ஆயுதங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஏன் உங்களால் இந்திய தலைவர்களை, மக்களை ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி பிரிட்டிஷ் அதிகாரிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவங்க சொல்றாங்க, நீங்க சொன்னீங்களே அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் ஒரு கத்தி என்னும் ஆயுதத்தை கொண்டு வந்திருப்பாரேயானால் யுத்தம் செய்வதற்கு, அதைவிட வலிமையான இரும்பு கத்தி ஆயுதங்கள் நம் கிட்ட இருக்கு, அந்த ஆயுதத்தை வச்சு நாங்க அவரை காலி பண்ணிருப்போம். அவர் ஒருவேளை அதிநவீன டெக்னாலஜி கொண்டதான ஒரு ஏவுகணைகள், துப்பாக்கிகளை கொண்டு வந்திருப்பாரேயானால், அதை விட அட்வான்ஸ்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை எடுத்து நாங்கள் அவரை வென்று வீழ்த்தியிருப்போம். ஒருவேளை பெரிய பயங்கர பீரங்கிகளை கொண்டு வந்திருப்பாரேயானால், அதைவிட வலிமையான பீரங்கிகளை கொண்டு வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை, மக்களை கொன்று வீழ்த்தி இருப்போம். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த ஆயுதம் இரும்பு ஆயுதம் அல்ல. அவர்கள் கொண்டு வந்த ஆயுதம் உலோக ஆயுதம் அல்ல. அவர்கள் கொண்டு வந்த கருவிகள் அதிநவீனமான மக்களை அழிக்கக்கூடிய, தாக்கக்கூடிய கருவிகள் அல்ல. அவர்கள் கொண்டு வந்தது சத்தியம் என்னும் ஆயுதம். அந்த சத்தியம் என்னும் ஆயுதத்திற்கு முன்பதாக நிற்க முடியவில்லை, அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. உடனே பிரிட்டிஷ் அதிகாரிகள் கேட்கிறார்கள், என்ன சத்திய ஆயுதம்? அவங்க சொல்றாங்க, இது எங்கள் தேசம், இது எங்கள் மண், இது எங்கள் பூமி என்ற உண்மையோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த உண்மையை சொல்லி வந்திருக்கிறார்கள். அந்த உண்மைக்கு எதிராக எங்களுடைய எந்திர துப்பாக்கிகள் எல்லாம் தாழ்ந்து போனது, மேற்கொள்ள முடியவில்லை. ஆம் அன்பானவர்களே, சத்தியத்தால் சுதந்திரம் வாங்கினது நம்முடைய இந்திய தேசம். அப்போ வேதம் சொல்லுகிறது,
சத்தியத்தை என்றைக்கு நீங்கள் பற்றிக் கொள்ளுகிறீர்களோ அந்த சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். மகாத்மா காந்தி சத்தியம் என்னும் உண்மையை பற்றி கொண்டார், ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை சத்தியம் இருக்கிறது. அது என்ன சத்தியம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவரை அறிய அறிய உங்கள் வாழ்க்கையில பெரிய விடுதலை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த சகோதரர். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மணவாளன். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மூத்த பங்காளராய் இருக்கிறார். சத்திய இயேசுவானவர் இருளிலே என்னை பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஜீவ ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் பழக்கத்தை, உங்கள் தொடர்புகளை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற அற்புதமான இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் அவரை குறித்து தெளிவுபட எழுதி வைத்திருக்கக்கூடிய அற்புதமான வாசகங்களை அதிகமாய் வாசியுங்கள், அதிகமாய் தியானிங்கள். ஒன்றாய் அவரோடு இணைக்கப்படுங்கள். ஆச்சரியப்படுவீங்க. உங்க லைஃப்ல ஒரு பெரிய விடுதலையை ஃபீல் பண்ணுவீங்க. பலவீனத்தில் இருக்கீங்களா? வாதையில இருக்கீங்களா? வியாதியில கட்டப்பட்டிருக்கீங்களா? சோகத்தில் இருக்கீங்களா? கடன் தொல்லையில இருக்கீங்களா? உங்களுடைய சத்துருக்களுடைய போராட்டத்துல நீங்க சிக்கப்பட்டிருக்கீங்களா? எதிரிகள் பலவந்தம் செய்து உங்களை பாதித்துக் கொண்டிருக்கிறார்களா? கணவன் மனைவி உறவுக்குள்ள பல வகையான சிக்கல்களை பார்க்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் பல போராட்டங்களை பார்க்கிறீங்களா? உங்க பொருளாதாரத்துல தாழ்ச்சியை பார்க்கிறீங்களா? உங்கள் வருங்கால வாழ்க்கையில வளமான காலங்களை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய நீங்கள் வளமான நாட்களை பார்க்க முடியாதபடிக்கு பல தேய்வுகளை நீங்க பார்க்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சத்திய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். அவரை இன்னும் ஆழமாய் அனுபவியுங்கள். அவரை அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். அது உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய விடுதலையை தரும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நல்ல தனிப்பட்ட விதத்தில் அவரோடு நல்ல ஒரு உறவில் இருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே உலகத்தில் வந்து நன்மை செய்தவராக சுற்றி திரிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மாம்சத்தில் இருந்தார். இன்றைக்கு உங்கள் ஜீவனுக்குள் ஆவியாய் இருக்கிறார். அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார் என்பதை நம்புங்கள். அவர் நிச்சயம் இன்றைக்கு உங்களை காப்பார் என்று நம்புங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் பாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் என்று நம்புங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றையும் கேட்கவில்லை, என் நாமத்தினாலே கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கள் அன்பானவர்களே. ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள், விடுதலைகளை பெறுவீர்கள். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய நம்முடைய அன்பான ஐயா வேலண்டைன் ஐயா அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் சாமுவேல் மணிபாரத் அவருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே அன்பான பிள்ளைகள் வி ஹேம்நாத், ஆர் தேசிகா, ஷெர்லின், கிரேஷியா, அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் அற்புதராஜ், அவருடைய மனைவி சகோதரி சாந்தி தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ஐயா. 79வது சுதந்திர தினத்தை காணக்கூடிய எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட எங்கள் தேசம் சத்தியத்தினால், உண்மையினால், உண்மையை முன்வைத்ததனால் சுதந்திரம் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாங்கள் தியானித்தோமே.
அதுபோலவே சத்தியத்தை, உண்மையை, இயேசுவே சத்தியமாய் இருக்கிறாரே, அவருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்த நாளிலே எங்கள் தேசம் சந்திக்கப்படட்டும், விடுதலையாகட்டும், சேமம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டவர்களாய், நோய் கொண்டவர்களாய், கடன் தொல்லையில் சிக்கப்பட்டவர்களாய், குடும்ப பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களாய், பொருளாதார தேய்மானத்திலே தரித்திர நிலையில உடைக்கப்பட்ட பாதைக்குள் சென்று கொண்டிருப்பார்களேயானால், இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சாபங்கள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பாவங்கள் நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுகவாழ்வு துளிர்ப்பதாக. கர்த்தருடைய காருண்யத்தின் ஆசீர்வாதம் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை தொட்டு விடுதலையாக்குவதாக. இன்றைக்கும் பிறந்தநாள் காணக்கூடிய, இன்றைக்கும் திருமண நாட்கள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வமே உம்முடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினால நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பேரன்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்தும்படிக்கு வாஞ்சியோடு இன்றைய நாள்ல ஜெபிக்கிற பிள்ளைகளையும், விசேஷமான நாட்களை காணக்கூடிய பிள்ளைகளை நாங்க வாழ்த்துறோம். உடைய வருகை வரும் மட்டும் இது போல இன்னும் அநேக ஆனந்தமான ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.